எல்லோருக்கும் வணக்கங்க. இது வந்து பார்த்தோம்னா போன வாரமே வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ முடிக்கு தான் ஸ்கிப் பண்ணாமல் ஆஃப்டர் எண்ட் வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து கண்டினியூஸாக டெய்லியும் ஒரு வீடியோ வரும். அதுவும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் வீடியோ கீழே வீடியோவும் எப்படி இருந்துட்டு எல்லா வீடியோவும் கமெண்ட் பண்ணி பழகுங்க. ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலும் இப்படி பண்ணுங்கன்ட்டு கொஞ்சம், ஆனால் பேட் கமெண்ட் வேணாம். ஓகே, இப்போ என்னடா சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஆல்ரெடி வந்து அந்த வீடியோவோட லிங்க்கும் நான் வந்து கொடுக்குறேன். ஸோ நீங்கள் போய் பாருங்கள். நம்ம வண்டி ஓட்டுறோம், ஸோ நம்ம முடியை வந்து சரியாக பராமரிக்க மாட்டோம். சாப்பிட்றதுக்கே எங்கள் டைம் இருக்க மாட்டேன். நீங்கள் என்னடா மயிரை வந்து பராமரிக்க சொல்கிறேன் அப்படி நினச்சிருப்பீங்க. அப்படி நினைக்காதீங்க. முடியெல்லாம் ஊர்ந்துச்சுன்னா பார்க்குறதுக்கே அசிங்கமாகி போயிடும். ஒன்றும் பண்ண முடியாது. அதுவும் டிரைவருக்கு சும்மாவே பொண்ணு கொடுக்க மாட்டேன்றாங்க. நீங்கள் என்னால் முடியலன்னா அவ்வளோதான், சுத்தம் ஒன்றும் பண்ண முடியாது. பார்த்துக்கோங்க. ஸோ முடியும் முக்கியம், உடம்பும் முக்கியம். எல்லாத்தையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நான் தான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆனால் நானே வந்து டயத்துக்கு சாப்பிட மாட்டேன். அந்த வீடியோ லிங்க்கை நான் கீழே கொடுக்குறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2வது வாரம் ட்ரை பண்ணுறோம். அந்த வீடியோவும் போய் பாருங்கள். இப்போ எப்படி இருக்குது இங்கே இந்த ஃபீல்டு பர்டிகுலராக இந்த ஸ்டேரிங்கை பிடிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு மண்டையில் பாதி மயிரக்கா இங்கே பாருங்க. அதுக்கப்புறம் இங்கே, ஆனால் இங்கெல்லாம் முதல்ல ரொம்ப இதாக இருந்துச்சு. ஆனால் இப்போ வளர்ந்துருக்குன்னு தான் நினைக்கிறேன். கொஞ்சம் வளர்ந்துருக்கு, ஆனால் ரிசல்ட் இருக்குது கன்ஃபார்மாக. ரிசல்ட் இல்லாமன்னா இல்லை. ஸோ அதே மெத்தட் தான். நான் இதில் இன்னொரு டிப்ஸும் சொல்கிறேன், என்னென்ன சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். நீங்கள் அதுவும் கட்டாயம் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா ரிசல்ட் வந்து வேறு லெவலில் இருக்குங்க. நான் வந்து இன்னும் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணலை. நீ ஃபாலோ பண்ணுற, அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறான்னு சொல்லிடாதீங்க. இந்த வெங்காயத்தை உரிக்கிறதுக்கு போதும் ஆயிடுங்க, வேறு ஒன்றுமே இல்லை. அதே வீடியோவில் பண்ண அதே மெத்தட் தான். இதில் ஒன்று வித்தியாசம் என்னன்னா, நான் இப்போ சொல்ல போகிறத வந்து டெய்லியும் காலையில் கட்டாயம் கடைப்பிடிங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கொஞ்சம் டயர்டாக ஃபீல் பண்ணால் என்ன பண்ணுவோம்? கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். நேரம் கமெண்ட் பண்ணியிருப்பீங்க. நம்ம ரொம்ப டயர்டாக, நம்ம டிரைவர் ஃபீல்டில் சொல்கிறேன், ஒரு எனர்ஜெட்டிக் இல்லை, என்னடா ஒரே மாதிரியாக இருக்குது அப்படின்னா நமக்கு டீ தான். அந்த டீயை தான் காலையில் குடிக்காதீங்கன்றேன். அதை குடிக்கிறதுக்கு பதிலாக ஒரே ஒரு கேரட் ஜூஸ், நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், கருவேப்பிலை கட்டாயம் சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ கருவேப்பிலை, அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு வந்து பார்த்தோம்னா கேரட் ஜூஸ். அப்புறம் நம்ம கருவேப்பிலை விட்டுணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படின்னா இல்லைங்க, வேறு ஒன்றும் இல்லை. இந்த வெங்காயம் தான் மேட்ரு, வேறு எதுவுமே இல்லை. நீங்கள் இந்த எனக்கு வந்து முடி கம்மியாக இருக்குது, என்னால் தேய்க்க முடியுன்றதுனால நான் இந்த மெத்தடில் யூஸ் பண்ணுறேன். ஓகேவாங்க? உங்களுக்கு முடி அதிகமாக இருந்தால் நீங்கள் இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ண முடியாது. நல்லா வந்து வெங்காயத்தை அரைச்சி அந்த சாறை எடுத்துகிட்டு, அந்த சாரவும் வந்து பார்த்தீங்கன்னா கையை வச்சு நம்ம சும்மா இப்படி எடுத்து இப்படியே அப்பக்கூடாது. 4 விரல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த விரலை டிக் பண்ணிவிட்டு நல்லா வந்து இந்த மாதிரி மசாஜ் பண்ணணும். முடியை நல்லா நீவி விட்டுட்டு இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து மசாஜ் பண்ணணும். இதுவும் வந்து இந்த மாதிரி 10 நிமிஷம் குறையாமல் நீங்கள் வாட்டுக்க மெதுவாக, அதுக்காண்டி ரொம்ப ஹார்டாக வந்து பண்ணிங்கன்னா இதுலேயே முடி ஒட்டிக்கிட்டு வந்துடும். ஸோ அதனால் கொஞ்சம் மெதுவாக மைல்டாக வந்து பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டைம் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணவங்களுக்கு, அதாவது இந்த மாதிரி மொட்டை போட்டிருக்காங்க பார்த்தியா, நான் மொட்டை போட்டிருக்கேன், அந்த மாதிரி மொட்டை போட்டுட்டு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணதுமே மறுநாள் வந்து உங்களுக்கு, நான் எந்த ஷாம்புமே எதுவுமே யூஸ் பண்ணவே இல்லைங்க முடிக்கு அவ்வளோவா இது வரைக்குமே. மேக்ஸிமம் ஒரு டைமும் 2 டைம் நினைக்கிறேன். இப்போ மொட்டை போட்டு எப்படியும் ஒரு 20 நாளாவது இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுலேருந்து நான் வந்து ஷாம்பே வந்து 2 தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுவும் யூஸ் பண்ணவே இல்லை அவ்வளோவா. எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது ஃபுல்லாக, எனக்கு தெரியல எப்படின்ட்டு. வந்து பார்த்தீங்கன்னா நான் ஷாம்பே வந்து யூஸ் பண்ணவே இல்லை. இப்படி தேய்க்கிறேன்னா, நான் போய் அப்படியே போய் ஃப்ரெஷ் குளிக்கிறேன்னா, அலசுறேன்னா, அவ்வளோதான். மேலே ஷாம்பு எதுவுமே நான் முடிக்கு போடவே இல்லை. அந்த ஃபஸ்ட் டே நீங்கள் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, ஷாம்பு எதுவும் போடாமல் க்ளீன் பண்ணிட்டு ஈவினிங் டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக இப்படி சுரண்டிங்கன்னா ஒரு மாதிரி பக்கு மாதிரி வரும். மண்டை ஃபுல்லாக அந்த தூள் மாதிரி வரும், வெள்ளை வெள்ளையாக பக்கு மாதிரி. ஸோ அப்படி வருதான்னு உங்களுக்கு செக் பண்ணுங்கள். எனக்கு வந்துச்சு. ஓகேங்க, அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. நல்லா வந்து இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ஒரு டைம் பாதியை வந்து தேய்ச்சிட்டேன். அதே போல் இதுவே வந்து 3 வந்து கட் பண்ணி அந்த லிக்விட் உள்ளே லைட்டாக பாஸ் ஆகிறது தான். நீ அரைச்சி தேய்ச்சிட்டு போயிடலாம்லடா அப்படின்னு இருப்பீங்க. ஸோ அரைச்சி தேய்க்கிறதுக்கு வந்து நான் ஒன்றும் வீட்டில் இல்லை சாமி, காரில் இருக்கேன். எனக்கு இங்கே ரூமு வந்து சரியாக அமையலை. ஆனால் நிறையா வீடியோ வருங்க, எக்கச்சக்க வீடியோ வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அது போக உங்களுக்கு ஏதாவது வீடியோ வேணும்னா மறக்காமல் வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் சீக்கிரமாக அந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராவல் சம்மந்தமாக நிறையா வீடியோ வரும் கன்ஃபார்மாக. விட்டால் நான் பேசிக்கிட்டே இருப்பேன். வீடியோவை முடிச்சிடலாம்.